Hello guys, welcome back to our channel Auto Tech. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது பிரீமியம் சப் மீட்டர் காம்பேக்ட் SUV-யான Nissan Magnite XV Premium Dual Tone Variant உடைய இன்டீரியர் ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். And guys, ஏற்கனவே நான் Nissan Magnite XV Premium Dual Tone Variant உடைய எக்ஸ்டீரியர் ரிவ்யூ பண்ணிட்டேன். அது பார்ட் 1 வீடியோ. அந்த பார்ட் 1 வீடியோக்கான லிங்க் பாத்தீங்கன்னா மேலே இப்போ ஐ பட்டன்ல வரும் and கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுத்திருக்கேன். சோ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்ட் 1 வீடியோவான Nissan Magnite XV Premium Dual Tone Variant உடைய எக்ஸ்டீரியர் ரிவ்யூ நீங்க பார்க்கலாம். And இப்போ நம்ம பார்க்க போறது இன்டீரியர் ரிவ்யூ பார்ட் 2 வீடியோ. சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஓகே கைஸ், இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் லுக் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துட்டோம் பார்ட் 1ல. அண்ட் இப்போ பார்ட் 2ல இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் இன்டீரியருக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதலாவது ஆப்ஷன் ஸ்மார்ட் ரிமோட் கீ. இதில் அன்லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம காருக்குள்ளே என்ட்ரி பண்ண முடியும். அண்ட் இரண்டாவது ஆப்ஷன் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் சைட் டோர் ஹேண்டல்ஸில் ரெக்வஸ்ட் சென்சர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கேபினுக்குள்ளே என்ட்ரி பண்ண முடியும். அண்ட் கைஸ், இப்போ நம்ம டிரைவர் சைட் டோர் ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. ஸோ இதனால காருக்குள்ளே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வசதியாக இருக்கும். அண்ட் இந்த டோரில் சில்வர் கலர் இன்னர் டோர் ஓப்பனர், ORVMs உடைய கண்ட்ரோல்ஸ், ஆல் 4 பவர் விண்டோஸ் உடைய கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அண்ட் டிரைவர் சைட் பவர் விண்டோக்கு மட்டும் ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட ஆன்டி பின் சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ அப் அண்ட் டவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த பட்டனை 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும் விண்டோ கிளாஸ் கீழே இறங்கும். அண்ட் அகைன் நீங்கள் இதே பட்டனை மேலே 1 டைம் புல் பண்ணால் போதும் விண்டோ கிளாஸ் மேலே ஏறும். ஸோ இதுதான் ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அண்ட் கூடவே ஆன்டி பின் சேஃப்டி ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க டிரைவர் சைட் பவர் விண்டோக்கு மட்டும். இந்த ஆன்டி பின்ஸோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விண்டோ க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும்போது நாம இல்லை வேற யாராச்சும் நடுவில் கை விட்டுட்டாங்கனாக்கா ஆன்டி பின் சென்சர் அதை சென்ஸ் பண்ணி நம்மளுடைய கையை நசுக்கு விடாம விண்டோ கிளாஸை சடனாக கீழே இறக்கி விட்டுரும். ஸோ இது ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் கூட. அண்ட் இங்கே ஆல் 4 பவர் விண்டோஸ்க்கான லாக் அண்ட் அன்லாக் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சின்ன யூட்டிலிட்டி ஸ்பேஸும் பக்கத்தில் ஃபேப்ரிக் ஆம்ரெஸ்டும் அண்ட் கீழே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் கூடவே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க ஒரு ஸ்பீக்கரும் இருக்கு. அண்ட் டோட்டலா இந்த வண்டியில 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ட்விட்டர்ஸ் கிடைக்கும். அண்ட் கைஸ், இப்போ நம்ம இன்டீரியர் லுக் பார்ப்போம். இன்டீரியர்ல ஆல் பிளாக் தீம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேல ரூஃப்க்கு மட்டும் ஐவரி கலர் தீம் யூஸ் பண்ணியிருக்காங்க நிசான். ஸோ இதனால கேபின் பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்டி ஃபீல் தருது. அண்ட் இங்க 6-way அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கொடுத்துருக்காங்க. இது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான லிவர், அதாவது சீட்டோடைய ஹைட்டை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் இந்த லிவரை யூஸ் பண்ணி. அண்ட் கூடவே
கூடவே சீட் ரிக்ளைன் ஆப்ஷனும் அண்ட் சீட்டை ஸ்லைடிங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம இப்படி புல் பண்ணால் ஃபியூல் லிட் ஓப்பன் ஆகும். அண்ட் கைஸ் நான் இப்போ கேபினுக்குள்ளே என்ட்ரி பண்ணுறேன். என்னுடைய ஹைட் 6 feet. ஸோ நான் டிரைவர் சீட்டை ஆல் தி வே பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இப்போ காருக்குள்ளே போகிறேன் கைஸ். நான் 6 feet ஹைட்டுங்கிறதுனால ஈஸியாக காருக்குள்ளே ஏறிட்டேன். ஆனால் என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிற பர்சன்ஸ் இல்லை சீனியர் சிட்டிசன் காருக்குள்ளே ஏறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 மில்லிமீட்டர். ஸோ இது கொஞ்சம் ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அண்ட் கைஸ் டிரைவர் சீட்டில் எனக்கு கிடைக்கிற தை சப்போர்ட் இது நல்லா கம்ஃபர்ட் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் சீட்டை என்னோட டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்னுடைய டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ எனக்கு இங்கே கிடைக்கிற லெக் ஸ்பேஸ் பாருங்க. அந்த டேஷ்போர்டுக்கும் என்னுடைய கால் முட்டிக்கும் இடையில இருக்கிற கேப் பாருங்க இவ்வளோ இருக்கு. ஸோ லெக் ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஹெட் ரூமும் பார்த்தீங்கன்னாக்கா மேசிவா கொடுத்துருக்காங்க. அந்த ரூஃபுக்கும் என்னுடைய தலைக்கும் நடுவில் இருக்கிற கேப் பாருங்க ரொம்ப மேசிவா இருக்கு. அண்ட் கைஸ் இன்னொரு விஷயம், நீங்க 5 feet பர்சன் இல்ல ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறீங்கன்னாக்கா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இந்த சீட்ல இங்க ஹைட் அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிவரை நீங்க இப்படி மேலே புல் பண்ணீங்கன்னாக்கா சீட்டோடைய ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால ஹைட் கம்மியா இருக்கிற பர்சனுக்கு ரோட் விசிபிலிட்டி நல்லா கிடைக்கும். இல்லை எனக்கு சீட்டோடைய பொசிஷன் ரொம்ப ஹைட்டா இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் சீட்டை வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் லிவரை வந்து இப்படி கீழே பிரஸ் பண்ணுங்க. இப்படி நீங்க கீழே பிரஸ் பண்ணா போதும் சீட்டோடைய ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதனால உங்களுக்கு ஒரு கரெக்டான உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் வியூ கமாண்டிங் பொசிஷன் கிடைக்கும். அண்ட் டிரைவர் சீட்ல ரிக்ளைன் ஆப்ஷனும் இருக்கு. இது எதுக்குனாக்கா பேக் போஸ்டரை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, அதாவது உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாஞ்சிக்கிட்டு டிரைவ் பண்றதுக்கு இந்த ரிக்ளைன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் லாங் டிராவல் போகும்போது சில சமயம் டயர்ட் ஆவாரு, இல்லைனாக்கா முதுகு வலி எடுக்கும். அப்போ பாத்தீங்கன்னாக்கா ரோட் ஓரமா வண்டியை நிப்பாட்டி டிரைவர் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாரு. ஸோ அப்படி ரெஸ்ட் எடுக்கும் போது இந்த ரிக்ளைன் ஆப்ஷன் வந்து நீங்க இந்த மாதிரி ஃபுல்லா பேக் பண்ணிட்டீங்கன்னாக்கா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய பேக் போனுக்கும் ரெஸ்ட் கொடுக்க முடியும். அண்ட் கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வண்டி வந்து ரோட் ஓரமா பார்க் பண்ண போறீங்க இல்ல ஒரு சின்ன பிரேக் எடுக்க போறீங்கன்னாக்கா தயவு செய்து கண்டிப்பாக ரோட் ஓரமா பார்க் பண்ணாதீங்க. ரோட்டை விட்டு ஒரு 50 மீட்டர் இல்லைன்னா ஒரு 20-30 மீட்டர் வந்து தள்ளி பார்க் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க ரோட் ஓரமா நிப்பாட்டி பார்க்கிங் லைட்டை அதாவது ஹசார்ட் லைட்டை ஆன் பண்ணி விட்டாலும் சில சமயம் சில வண்டிக்காரங்க வந்து தட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ என்னதான் நம்ம வந்து சேஃப்டியா ரோட் ஓரமா நிப்பாட்டி பிரேக் எடுத்தாலும் கூட அது சேஃப் கிடையாது கைஸ். அண்ட் முக்கியமா வளைவுல நிப்பாட்டாதீங்க. அண்ட் கைஸ் இப்போ நம்ம வண்டியோடைய ஃப்ரண்ட் ரோல உட்காந்துட்டு இருக்கிறோம். இங்க ஸ்டேரிங் வீலோடைய சென்டர்ல பாத்தீங்கன்னாக்கா நிசானோடைய லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே SRS ஹேர் பேக்கும் இருக்கு ஃபார் டிரைவர் சேஃப்டிக்காக. அண்ட் ஸ்டேரிங் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றதுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் ரைட் சைட்ல இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல இருக்கிற MIDயை கண்ட்ரோல் பண்றதுக்கான பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் கண்ட்ரோல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அண்ட் வால்யூம் டிக்ரீஸ் பண்றதுக்கும் பட்டன்ஸ் இருக்கு. அண்ட் இங்க மோட் சேஞ்ச் பண்றதுக்கான பட்டன் இருக்கு. அண்ட் அதே மோட் பட்டன்லயே ஸ்க்ரோல் அப் பண்றதுக்கும் ஸ்க்ரோல் டவுன் பண்றதுக்கும் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேல FM சோர்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கான பட்டனும் இருக்கு. அண்ட் இங்க ஒரே பட்டன்ல போன் கால் அட்டென்ட் பண்றதுக்கும் வாய்ஸ் கமெண்ட் கொடுக்கறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழேயும் ஒரே பட்டன்ல போன் கால் டிஸ்கனெக்ட் பண்றதுக்கும் அண்ட் வால்யூமை மியூட் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் ரைட் சைட் கண்ட்ரோல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரோட செட்டிங்ஸை சேஞ்ச் பண்றதுக்கான பட்டன் இருக்கு. கீழே ஒரு பேக் ஸ்விட்ச் இருக்கு. அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு செட்டிங்ஸ் குள்ள போறோம்னாக்கா மறுபடியும் பேக் வரணும்ல, சோ அப்படி பேக் வரதுக்காக இந்த பேக் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேல க்ரூஸ் கண்ட்ரோலை கேன்சல் பண்றதுக்கான பட்டன் இருக்கு. அண்ட் இங்க ஓகே பட்டன் இருக்கு. அதே ஓகே பட்டன்ல ஸ்க்ரோல் அப் அண்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துல கார் க்ரூஸ் கண்ட்ரோல்ல இருக்கும்போது ஆக்சிலேட்டரை பிரஸ் பண்ணாம வண்டியோட வேகத்தை அதிகரிக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பிளஸ் மைனஸ்னு. அண்ட் கைஸ் இந்த வண்டியோட க்ரூஸ் கண்ட்ரோலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் இப்போ சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்டேரிங் ரைட் சைடு கீழே க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு. இங்க இந்த இடத்துல பிரஸ் பண்ணுங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆயிடும். ஆனா க்ரூஸ் கண்ட்ரோலை ஆன் பண்றதுக்கு முன்னாடி காரோட ஸ்பீட் 40 km/h வேகத்துல இருக்கணும். அண்ட் ஹைவேல மட்டும் தான் க்ரூஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணணும். இல்லனாக்கா காலியான ரோடுகள்ல நீங்க க்ரூஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ கார் 40 km/h வேகத்துக்கு ரீச் ஆயிடுச்சு. ஹைவே ரோட்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, டிராபிக் அவ்வளவா இல்லனாக்கா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிடுங்க. நீங்க க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணதும் ஆக்சிலரேட்டர்ல இருந்து கால் எடுத்துருங்க. அதாவது நீங்க ஆக்சிலரேட் பண்ண தேவையில்லை. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆனதும் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னாக்கா பர்பிள் கலருக்கு மாறிடும். அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன்ல இருக்குன்னு ஒரு சைனும் காட்டும். அண்ட் கைஸ் இப்போ நம்ம ஆக்சிலரேட் அண்ட் பிரேக் பிரஸ் பண்ணாம எப்படி காரோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேரிங் ரைட் சைட்ல சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல பிளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் இருக்கும். அதுல நீங்க பிளஸ் பட்டனை ஒரு வாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னாக்கா காரோட வேகம் +1 ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 40 km/h வேகத்துல க்ரூஸ் கண்ட்ரோல்ல வண்டி போயிட்டு இருக்குனாக்கா நீங்க அந்த பிளஸ் பட்டனை ஒரு வாட்டி பிரஸ் பண்ணா அந்த 40ங்கிறது 41 மாறும்.
அண்ட் அகைன் நீங்கள் அதே ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 42 அண்ட் மறுபடியும் நீங்கள் அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 43. இதே மாதிரி நீங்கள் எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டி ஸ்பீட் 1 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் காருடைய வேகம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், +1 ஸ்பீட் ஆட் ஆகும். அண்ட் வண்டியோட வேகத்தை குறிக்கிறதுக்கு கீழே மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்கா காருடைய வேகம் -1 ஆக குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் கார் போயிட்டு இருக்குனாக்கா நீங்கள் அந்த ஒரு மைனஸ் பட்டனை 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் 79 km/h வேகத்துக்கு குறையும். அண்ட் அகைன் நீங்கள் அந்த மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 78 ஆக மாறும். அண்ட் அகைன் நீங்கள் மீண்டும் ப்ரெஸ் பண்ணால் அதே மாதிரி 76, 75, 74 அப்படியே குறைஞ்சிட்டே போயிடும் ஒவ்வொரு கிலோமீட்டராக. ஸோ இந்த மைனஸ் பட்டனால காருடைய வேகத்தை உங்களால் குறைக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ப்ளஸ் பட்டன் மைனஸ் பட்டன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. அண்ட் இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோலில் வண்டி போக முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா இந்த கேன்சல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இதை ப்ரெஸ் பண்ணால் போதும் க்ரூஸ் கண்ட்ரோல் கேன்சல் ஆகிடும் அண்ட் கார் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதாவது நீங்களே ஆக்சலரேட் அண்ட் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன பட்டனுக்கு லெஃப்ட் சைடில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலுக்கான பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒன்லி டர்போ வேரியண்டில் மட்டும் கிடைக்கும். நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது XP பிரீமியம் டூல் டோன் வேரியன்ட். இதில் டர்போ இன்ஜின் கிடையாது. ஸோ அதனால இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலுக்கான பட்டன் இல்லை. அண்ட் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போகிற டெரைன்ஸில் ஒரு சில சமயத்தில் காரோடைய டயர்ஸ்க்கு ரோட் கிரிப் கிடைக்காம ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்லோப்பில் காரை ஏற்றுறீங்க, அப்போ டயர்ஸ்க்கு ரோட் கிரிப் கிடைக்காம அதாவது ட்ராக்ஷன் கிடைக்காம டயர் ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோதான் ஆக்சலரேட் பண்ணாலும் வண்டி ஸ்லோப்பில் ஏற மாட்டேங்குது. டயர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா பர்ன் அவுட் ஆகுது, அதுலேருந்து புகையாக வருது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணுங்க. இப்போ அகைன் வண்டியை ஸ்லோப்பில் ஏற்றுங்க, அகைன் டயர் ஸ்லிப் ஆகும். ஆனால் அதை ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சென்சார் சென்ஸ் பண்ணி டயர் சுற்றுற வேகத்தை கம்மி பண்ணிட்டு ரோட்டில் கிரிப் கிடைக்க வைக்கும், அதாவது ட்ராக்ஷன் கிடைக்க வைக்கும். ஸோ டயர்ஸ்க்கு ரோட்டில் ட்ராக்ஷன் கிடைச்சதுனால கார் ஈஸியாக மேலே ஏறிடும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு. அண்ட் இதே பட்டனில் ESCயும் கொடுத்துருக்காங்க. ESC மீன்ஸ் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். இது எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் மழை பெஞ்சு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் போதோ இல்லை ட்ரெண்டிங் பண்ணும்போதோ இந்த ESCயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரோட்டில் ஸ்லிப்பரியான ஏரியாவில் வண்டி போகும்போது வண்டி டிஸ்பேலன்ஸ் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்க வைக்கும். அண்ட் ட்ரெண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி நிலை தடுமாறாமல் அழகாக ட்ரன் பண்ண உதவி செய்யும் இந்த ESC. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் எதுக்கு யூஸ் ஆகும்னு. அண்ட் இந்த காரோடைய ட்ரன்னிங் ரேடியஸும் குறைவாக தான் கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர். ஸோ ஈஸியாக நீங்கள் யூ டர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் கைஸ், இந்த வண்டியோடைய மெயின் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இது எல்லா வேரியன்ட்ஸ்லையும் உங்களுக்கு இருக்கு. அண்ட் வெஹிக்கல் டைனாமிக் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வித் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஹில் அசிஸ்ட், இது போன்ற மெயின் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஒன்லி டர்போ வேரியண்டில் மட்டும் கிடைக்கும். அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பட்டனுக்கு ரைட் சைடில் ஹெட்லாம்ப்ஸ் லெவல் அட்ஜஸ்டர் இருக்கு. அண்ட் கைஸ், ஸ்டேரிங் வீலில் லெதர் ரேப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கிடைக்குது. அண்ட் டச் ஃபீலும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஸ்டேரிங்கில் ஒயிட் கலர் ஸ்டிச்சிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால ஒரு ஸ்போர்ட்டினஸ் ஃபீல் தருது. அண்ட் இந்த வண்டியில் சில்வர் கலர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டேரிங் வீல் கண்ட்ரோல்ஸில் அண்ட் டோர்ஸில், ஏசி வென்ட்ஸோடைய சரௌண்டிங்ஸில், இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் சைட் பார்டர்ஸ்ல அண்ட் கியர் லிவர் போன்ற இந்த இடத்துல எல்லாம் சில்வர் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க நிசான். அண்ட் ஸ்டேரிங் லெஃப்ட் சைடு கீழே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பர் அண்ட் வாஷர்ஸ்க்கான டாகல்ஸ் இருக்கு. அண்ட் ரைட் சைடில் ட்ரன் இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம், ஃபாக் லைட்ஸ் அண்ட் பாஸ் லைட்கான டாகல்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ஸ்டேரிங் வீல டில்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வீலுக்கு கீழே ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவரை இப்படி நீங்க கீழே இறக்கி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டேரிங்கை மேலே இல்லை கீழே எப்படி வேணுமோ அப்படி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டேரிங்கை பிடிச்சி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற அந்த லிவரை வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஸ்டேரிங் லாக் ஆகிடும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங் வீல் அட்ஜஸ்ட் ஆகி இருக்கும். அண்ட் கைஸ், இந்த வண்டியுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 7 inch TFT அட்வான்ஸ்டு டிரைவ் அசிஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல இப்போ பேட்டரி லோன்னு வார்னிங் சைன் காட்டுது. அண்ட் மேலே இந்த இடத்துல டோர் அஜார் வார்னிங் காட்டுது. சரி, இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணலாம். இங்கே ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ வெறும் இக்னிஷன் மட்டும் ஆன் பண்ணணும்னாக்கா பிரேக் ப்ரெஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், இக்னிஷன் மட்டும் ஆன் ஆகும். அண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணும்போது அருமையான அனிமேஷன் வருது. அதாவது கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கு. இது ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் தான். அண்ட் கிளஸ்டர் லெஃப்ட் சைடில் இன்ஜின் டெம்பரேச்சர் மீட்டரும், சென்டரில் RPM மீட்டரும் அண்ட் ரைட் சைடில் ஃபியூல் கேஜ் மீட்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சீட் பெல்ட் ரிமைண்டர், பேட்டரி டிஸ்சார்ஜ் வார்னிங், ஹேண்ட் பிரேக் அலர்ட், இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், டிஜிட்டல் டைம், அவுட் சைட் டெம்பரேச்சர் அண்ட் டோர் ஓப்பன்
ஓப்பன் வார்னிங் சைன்ஸ் எல்லாம் கூட ஷோ ஆகுது. அண்ட் இது ட்ரிப் ஏ மீட்டர், இதுலேயே ட்ரிப் பி மீட்டரும் இருக்கு. இது ஓடோமீட்டர், அதாவது டோட்டல் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்களே அதுதான் ஓடோமீட்டர். அண்ட் இங்க சென்டர்ல 0 km/hன்னு காட்டுதுல அது ஸ்பீடோமீட்டர் கைஸ். இதுவே இங்க CVT ஆட்டோமேட்டிக் வேரியண்டாக இருந்தா இந்த இடத்துல PRND அண்ட் Lன்னு காட்டியிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு நம்ம கியர் பாக்ஸ் பத்தி பார்க்கும்போது நான் சொல்றேன். அண்ட் இந்த கிளஸ்டரோட ஸ்கிரீனை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்டேரிங் ரைட் சைடில் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்றதுக்கான பட்டன் இருக்கு. இந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னாக்கா ஃபியூல் எக்கனாமின்னு கிரீன் கலர் ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகும். இதுல லெஃப்ட் சைடில் இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கனாமி காட்டும் அண்ட் ரைட் சைடில் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி காட்டும். அண்ட் இந்த ஸ்கிரீன்லையும் ஆஸ் யூஸ்வல் சேம் இங்க ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் ஏ அண்ட் ட்ரிப் பி, டிஜிட்டல் டைம், அவுட் சைட் டெம்பரேச்சர், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன்ல இருக்குன்னு ஒரு சைன் காட்டுது. அண்ட் CVT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கான கியர் இண்டிகேட்டர் போன்ற ஃபியூச்சர்ஸ் காட்டுது. அண்ட் இந்த இடத்துல 2 டாட்ஸ் இருக்கு, நல்லா பாருங்க கைஸ். இதுக்கு அர்த்தம் இந்த ஃபியூல் எக்கனாமிக் ஸ்கிரீன்லயே 2வது டைப் ஸ்கிரீன் இருக்குன்னு அர்த்தம். ஒன்னு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அண்ட் இன்னொரு ஸ்கிரீனுக்கு நம்ம எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஓகே பட்டன் கீழே அந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. அப்படி பண்ணா போதும் செகண்ட் ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபியூல் ஹிஸ்டரி காட்டுது. இந்த ஃபியூல் ஹிஸ்டரிக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கார் எடுத்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு பெஸ்டான மைலேஜ் நம்ம கார் தந்திருக்குன்னு காட்டும். அண்ட் கீழே ப்ரீவியஸ் எக்கனாமி காட்டுது. இங்க ஹோல்ட் பட்டனை ஓகே பண்ணா ரீசெட் காட்டுது. ஸோ நம்ம இப்போ ஓகே பட்டனை லாங் பிரஸ் பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா மீட்டர்ஸ் எல்லாமே ரீசெட் ஆயிடும். அண்ட் கைஸ் இப்போ நம்ம டிரைவர் கம்ப்யூட்டர் அசிஸ்ட் ஸ்கிரீனுக்கு போகலாம். அதுக்கு இந்த பட்டனை இப்படி பிரஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுல லெஃப்ட் சைடில் RPM மீட்டரும், ரைட் சைடில் ஃபியூல் எக்கனாமி மீட்டரும், அண்ட் சென்டர்ல ஃபர்ஸ்ட் ரோல ஆவரேஜ் ஸ்பீட் மீட்டரும், அண்ட் செகண்ட் ரோல ட்ரிப் ஏ மீட்டரும், அண்ட் தேர்ட் ரோல நாம இந்த மீட்டர்ஸை லாஸ்டா ரீசெட் பண்ணி எவ்வளவு மணி நேரம் ஆகுதுன்னு காட்டும். ஸோ நம்ம இப்போ ட்ரிப் ஏ மீட்டரை ரீசெட் பண்ணிடலாம். ரீசெட் பண்றதுக்கு இங்க ஓகே பட்டனை லாங் பிரஸ் பண்ணணும். இப்போ கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னாக்கா கன்ஃபர்மேஷன் ரீசெட் ட்ரிப் ஏ அண்ட் கேன்சல் ரீசெட்னு 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். இதுல நீங்க கன்ஃபர்மேஷன் ரீசெட் ட்ரிப் ஏவை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அண்ட் ட்ரிப் ஏ ஃபுல்லா ரீசெட் ஆயிடும். அண்ட் கைஸ் இந்த ட்ரிப் ஏ மீட்டர்லயே இன்னொரு ஸ்கிரீனும் இருக்கு. இதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னாக்கா இங்க 2 டாட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 டாட்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இங்க இன்னொரு ஸ்கிரீனும் இருக்குன்னு. ஸோ 2வது ஸ்கிரீனுக்கு நம்ம எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஓகே பட்டனை நம்ம இப்படி கீழே பிரஸ் பண்ணா போதும், அதாவது ஸ்க்ரோல் டவுன் பண்ணாலே போதும் 2வது ஸ்கிரீன் வந்துடும். அதாவது ட்ரிப் ஏல இருந்து ட்ரிப் பிக்கு வந்துடும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ட்ரிப் பி வந்திருக்கு. அண்ட் ட்ரிப் பிலையும் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நீங்க ட்ரிப் ஏல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்களோ அதே ஃபியூச்சர்ஸ் தான் ட்ரிப் பிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ட்ரிப் பியும் நீங்க ரீசெட் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் ட்ரிப் ஏ அண்ட் ட்ரிப் பி உங்களுக்கு 2 மல்டிமீட்டர்ஸ் கிடைக்குது. அண்ட் இப்போ நம்ம அடுத்த ஸ்கிரீனுக்கு போகலாம். இந்த மெனு பட்டனை, அதாவது இந்த செட்டிங்ஸ் மாத்திர பட்டனை பிரஸ் பண்ணா இப்போ கிளஸ்டர்ல டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஷோ ஆகும். இப்போ 4 டயர்ஸ்லயும் ப்ராப்பரா ஹேர் இருக்கிறதுனால ஓகேன்னு காட்டுது. அண்ட் இந்த 4 டயர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டயர்ல காத்து சரியா இல்ல ஒரு டயர் வீக்கா இருக்குனாக்கா இங்க ஓகேன்னு காட்டாது, லோன்னு காட்டும். ஸோ அப்படி எந்த டயர்ல லோன்னு காட்டுதோ அந்த டயருக்கு நீங்க ஹேர் செக் பண்ணணும். அண்ட் கைஸ் அகைன் நீங்க இந்த மெனு பட்டனை, அதாவது இந்த செட்டிங்ஸ் மாத்திர பட்டனை வந்து பிரஸ் பண்ணா ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகும். அண்ட் இப்போ இங்க செட்டிங்ஸ் ஆப்ஷன் காட்டுது. இதுல டிம்மிங் கண்ட்ரோல்னு இருக்கு. இந்த டிம்மிங் கண்ட்ரோல் மூலமாக நீங்க கிளஸ்டரோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அகைன் இந்த மெனு பட்டனை பிரஸ் பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஸ்கிரீன்ல இருந்தோமோ அதே ஸ்கிரீனுக்கு நம்ம வந்துட்டோம், அதாவது அந்த ப்ளூ கலர் ஸ்கிரீன். அவ்வளவுதான் கைஸ். இந்த நிசான் மேக்னெட்ல ஃபுல்லி லோட டிஜிட்டல் 7-inch TFT கலர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஓவராலா இந்த கிளஸ்டர்ல உங்களுக்கு கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டல் டாக்கோமீட்டர், டிஜிட்டல் இன்ஜின் டெம்பரேச்சர், டிஜிட்டல் ஃபியூல் கேஜ், டிஜிட்டல் ஓடோமீட்டர், டிஜிட்டல் டைம், அவுட் சைட் டெம்பரேச்சர், மல்டி ட்ரிப் மீட்டர், ஃபியூல் எக்கனாமிக் டிஸ்பிளே, ஃபியூல் ஹிஸ்டரி டிஸ்பிளே, டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், செட்டிங்ஸ் இன் டிம்மிங் கண்ட்ரோல் டு அட்ஜஸ்ட் பிரைட்னஸ் ஆஃப் த கிளஸ்டர், ABS alert, electric power steering alert, handbrake alert, airbag alert, start and stop function alert, tire pressure warning, battery discharge warning, seat belt warning, engine check warning, high beam sign, low beam sign, fog light sign, run indicator sign and cruise control sign போன்ற warning signs and technical features இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் CVT ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல மட்டும் எக்ஸ்ட்ராவாக கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. அதாவது அங்க PRND and L னு காட்டும். CVT ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் கைஸ் டேஷ்போர்டு பாத்தீங்கன்னாக்கா நல்லா வைடா கொடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி டேஷ்போர்டோட சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ டச் ஃபீல் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி இதுக்கு பக்கத்துல கார்பன் ஃபைபர்
ஃபைபர்னால செய்யப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கு. ஸோ டச் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு கைஸ் இந்த கார்ல. அண்ட் சென்ட்ரல் கன்சோல்ல 8 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இப்போ ஆஃப்லைன்ல இருக்கு. அதனால டைம் அண்ட் டேட் மட்டும் தான் காட்டுது. இந்த ஸ்கிரீனை நம்ம இப்போ ஆன் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே மெனுஸ்லாம் ஷோ ஆகுது. அண்ட் இங்கே டார்க் மோட் இருக்கு. இது எதுக்குன்னா நைட் டிரைவிங் அப்போ இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ல இருந்து வர வெளிச்சம் டிரைவருக்கு கண்ணு கூசும். அப்போ நீங்க இந்த டார்க் மோட செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா டச் ஸ்கிரீன் இந்த மாதிரி பிளாங்க் ஆயிடும். ஸோ அப்போ டிரைவருக்கு நைட் டிரைவிங்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல டைம் காட்டுது. அண்ட் இங்க ரேடியோ, மீடியா, ஃபோன், டிரைவிங் ஈகோ, செட்டிங்ஸ் அண்ட் ஸ்மார்ட் போன் இன்டிகிரேஷன் போன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் செட்டிங்ஸ்குள்ள போனா ஆடியோ செட்டிங், டிஸ்பிளே செட்டிங், டிவைஸ் செட்டிங் அண்ட் சிஸ்டம் செட்டிங் போன்ற ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவிங் ஈகோல உங்களுடைய டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ஸ்கோர்ஸ் இங்க காட்டும். அண்ட் ஸ்மார்ட் போன் இன்டிகிரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்குனாக்கா ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேக்காக. எஸ் கைஸ், இந்த சிஸ்டம்ல வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே நிசான் கனெக்ட் ஆப்னு ஒரு ஃபியூச்சரும் இருக்கு வித் ஸ்மார்ட் வாட்ச் கனெக்டிவிட்டியோட. ஸோ இந்த ஃபியூச்சர்ல 50க்கும் மேற்பட்ட சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபியூச்சர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த ஃபியூச்சர்ல சிலது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபைண்ட் மை கார், நிசான் ரோட் அசிஸ்டன்ட், வெஹிக்கல் ஸ்டேட்டஸ், வெஹிக்கல் ஹெல்த் ஸ்டேட்டஸ், கார் அலர்ட், ஸ்மார்ட் டிரைவ் ஸ்கோர் அண்ட் ஷாப் அட் ஹோம் போன்ற இன்னும் பல யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நம்ம டச் பண்ணா 360 டிகிரி கேமரா ஆன் ஆகும். அண்ட் இதுல 4 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட் ஐ அண்ட் ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் அண்ட் சைடு வியூ, ரியர் அண்ட் சைடு வியூ, போர்ட் ஐ அண்ட் ரியர் வியூ. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது போர்ட் ஐ அண்ட் ஃப்ரண்ட் வியூ. அண்ட் கைஸ், ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணணும்னாக்கா இங்கே கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நம்ம டச் பண்ணாலே போதும் ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆயிடும். அண்ட் கூடவே பக்கத்துல 360 டிகிரி வியூவும் தெரியும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக்ல இன்ச் பை இன்ச் நம்ம மூவ் பண்ணும்போது நம்மளுடைய வண்டிக்கும் முன்னாடி இருக்கிற வண்டிக்கும் நடுவில் இருக்கிற கேப் எவ்வளோ இருக்குன்னு அக்யூரேட்டா பார்த்துக்க உதவும். அண்ட் பார்க்கிங் பண்ணும்போதும் இந்த ஃப்ரண்ட் கேமரா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்க எப்போ 14 km/h ஸ்பீடில் வண்டியை மூவ் பண்றீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் கேமரா ஆஃப் ஆயிடும். ஏன்னா நீங்க வண்டியை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கும் போது ஃப்ரண்ட் கேமரா ஆன்ல இருந்தா ஐ கான்டாக்ட் ஃபுல்லா அந்த சிஸ்டம் மேல தான் இருக்கும். ரோட் மேல கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ டிரைவர் சேஃப்டிக்காகவும் அண்ட் கூட வர பேசஞ்சர் சேஃப்டிக்காகவும் வண்டி எப்போ 14 km/h ஸ்பீடுக்கு ரீச் ஆகுதோ அப்போ ஃப்ரண்ட் கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். அண்ட் கைஸ், லெஃப்ட் சைடு தெளிவா பார்க்கணும்னாக்கா இந்த கேமரா ஆப்ஷனை இன்னொரு வாட்டி டச் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு வியூ தெளிவாக தெரியும். அண்ட் பக்கத்துல ஃப்ரண்ட் வியூவும் இருக்கு. அண்ட் இந்த ஃப்ரண்ட் வியூ இருக்கிற இடத்துல நீங்க ரியர் வியூ, அதாவது ரியர் கேமராவை ஆன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி ரைட் சைடு வியூ நீங்க தெளிவா பார்க்கணும்னாக்கா அகைன் இந்த கேமரா ஆப்ஷனை டச் பண்ணுங்க. இப்போ ரைட் சைடு வியூ ஷோ ஆகும். அண்ட் பக்கத்துல ஃப்ரண்ட் வியூ இல்லனாக்கா ரியர் வியூவை நீங்க மாத்திக்கலாம். அண்ட் நீங்க எப்போ ரிவர்ஸ் கியரை போடுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரியர் வியூ கேமரா ஆன் ஆயிடும். கூடவே 360 டிகிரி வியூவும் இங்க தெரியும். இப்போ வண்டி ரிவர்ஸ்ல எடுத்தா கைட் லைனோட ரியர் வியூ கேமரா தெரியும். அண்ட் லெஃப்ட் சைட்ல நல்லா பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு அந்த வாலுக்கு பக்கத்துல போறோம்னு அக்யூரேட்டா காட்டுது. அண்ட் இப்போ ரிவர்ஸ்லயே போறோம் கைஸ். இங்க ரியர் கேமரால ஒரு விஷயம் நோட்டீஸ் ஆகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பள்ளம், அதாவது ஒரு பாட் ஹோல். ஸோ பள்ளம் இருக்கிறது தெளிவாக ரியர் கேமரால நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட் கியரை போட்டோம்னாக்கா, அதாவது ஃபர்ஸ்ட் கியர் போட்டோம்னா ரியர் கேமரா ஆஃப் ஆயிடும். ஸோ கைஸ், 360 டிகிரி கேமரானால உங்களுக்கு ஓவரால் விசிபிலிட்டி நல்லா இருக்கும், பிளைண்ட் ஸ்பாட் குறையும் அண்ட் சேஃப்டி அதிகரிக்கும். அண்ட் இந்த இடத்துல கேமரா டிஸ்பிளேயோடைய கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் அண்ட் சேச்சுரேஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலா இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ல கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, 360 டிகிரி கேமரா வித் கைட்லைன், எஃப்எம், ஆடியோ செட்டிங், டிஸ்பிளே செட்டிங், டிவைஸ் செட்டிங், சிஸ்டம் செட்டிங், டிரைவிங் ஈகோ, மீடியா, ஃபோன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இன்டிகிரேட்டட் 2D IN ஆடியோ, வைஃபை கனெக்டிவிட்டி ஃபார் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, ட்ரிப் மீட்டர் இன்ஃபர்மேஷன், ஜிபிஎஸ் நேவிகேஷன் கனெக்ட் வித் யுவர் மொபைல், ஐபாட் சப்போர்ட், HVAC ஏர் ஃப்ளோ இண்டிகேட்டர், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் ரீட் அவுட், ஸ்மார்ட் வாட்ச் கனெக்டிவிட்டி அண்ட் நிசான் கனெக்ட் ஆப் போன்ற இன்னும் பல ஃபியூச்சர்ஸ் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வண்டியை உருவாக்கிய சீஃப் வெஹிக்கல் இன்ஜினியரான நொபுயுகி கவாய் 3 முக்கியமான கீவேர்ட் சொல்லியிருக்கிறாரு. நான் சொன்னேன்ல கைஸ், அதுல 3வது கீவேர்டாக நிசான் இன்டெலிஜென்ட் மொபிலிட்டின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு அர்த்தம் இதுதான். அதாவது இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ல இவ்வளவு ஸ்மார்ட்டான ஃபியூச்சர்ஸ் கொடுத்திருக்கிறதுனால அவர் இந்த கீவேர்டை சொல்லியிருக்கிறாரு. அண்ட் சிஸ்டம் கீழே டிஃபாகர் ஸ்விட்ச், ஹசார்ட் லைட் ஸ்விட்ச் அண்ட் ஆல் 4 டோர்ஸை லாக் பண்றதுக்கும் அன்லாக் பண்றதுக்குமான ஸ்விட்ச் இருக்கு. அண்ட் இங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாப் எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு. டோட்டலா இதுல 7 ஸ்பீட் இருக்கு. அதாவது நம்ம வீட்டில் ஃபேன் சுவிட்ச் போடுறோம்னாக்கா அதுல 1, 2, 3, 4ன்னு வரும்ல. ஸோ அதே மாதிரி இதுல ஃபேன் ஸ்பீட் பாத்தீங்கன்னாக்கா 7 வரைக்கும் இருக்கு. அண்ட் செகண்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா ஏசியோட டெம்பரேச்சரை செட் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. லோல வச்சோம்னாக்கா அதிகப்படியான கூலிங் வரும். இதுல 19ல இருந்து 28 வரை டெம்பரேச்சரை நம்ம செட் பண்ணிக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் 28க்கு மேல போனீங்கன்னாக்கா H1ன்னு காட்டும். ஸோ அந்த H1க்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஹீட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். குளிர்கால
குளிர்காலத்தில் ஹீட்டர் ஆன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் 28க்கு மேலே போனாலே ஹீட்டர் ஆன் ஆகிடும். அண்ட் டேர் நாப் பார்த்தீங்கன்னாக்கா ஏசியோடைய ஹேர் ஃப்ளோ எந்த டைரக்ஷனில் வைக்கணும்னு செட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை பாருங்க, ஒரு மனுஷன் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆரோ மார்க்கை பாருங்க, டேரக்டா ஒரு ஃபேஸ் நோக்கி இருக்கு. ஸோ அப்போ இந்த ஏசியோட கூலிங் நேராக அவருடைய முகத்தில் அடிக்கும், அதாவது டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் சொல்றேன் கைஸ். அண்ட் இப்போ நீங்க இதை ரொட்டேட் பண்ணீங்கன்னாக்கா ஏசியோட ஹேர் ஃப்ளோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆரோ மார்க் காலுக்கு காட்டுது அண்ட் விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் ஆன்ல இருக்குன்னு ஷோ ஆகுது. ஸோ கைஸ் அந்த ஆரோ மார்க் எந்த டைரக்ஷனில் காட்டுதோ அந்த டைரக்ஷனை நோக்கி தான் உங்களுக்கு ஏசியோட கூலிங் வரும். ஸோ எப்படி காலுக்கு அடிக்கும் ஏசியோட கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கு மட்டும் சில ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது லெக் சைடில் நீங்களே பார்க்கலாம், இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த வென்ட்ஸ் வழியாக ஏசியோட கூலிங் வரும். ஸோ அதனால டிரைவருக்கும் சரி கோ பேசஞ்சருக்கும் சரி கால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அண்ட் அகைன் நீங்க இந்த நாபை ரொட்டேட் பண்ணா ஏசியோட ஹேர் ஃப்ளோ சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டயக்ராம் இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த டயக்ராமுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டீஃபாகர் மட்டும் செயல்படும். டீஃபாகர் மீன்ஸ் குளிர்காலத்தில் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டும் அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டும் பனியால மூடிடும். ஸோ உங்களுக்கு விசிபிலிட்டி சரியா கிடைக்காது. அப்போ நீங்க டீஃபாகர் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஏசியோட ஹேர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த விண்ட்ஷீல்டில் அடிக்கும். அப்போ அந்த விண்ட்ஷீல்டில் இருக்கிற ஃபாக்லாம் வந்து போயிடும். ஸோ இதுதான் டீஃபாகர்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நீங்க நாபை ரொட்டேட் பண்ணா டயக்ராம் இங்க சேஞ்ச் ஆகுது. இந்த டயக்ராம்ல ரெண்டு ஆரோ மார்க்ஸ் காட்டுது. ஒரு ஆரோ மார்க் நம்மளுடைய முகத்துக்கும் அண்ட் இன்னொரு ஆரோ மார்க் நம்மளுடைய காலுக்கும் காட்டுது. ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் ஃபேஸ்ல கூலிங் அடிக்கும் அண்ட் அதே மாதிரி காலுக்கும் கூலிங் அடிக்கும். அண்ட் அகைன் இந்த நாபை ரொட்டேட் பண்ணா இங்க டயக்ராம் சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த டயக்ராம்ல என்ன சொல்லியிருக்குனாக்கா ஏசியோட ஹேர் ஃப்ளோ டைரக்டா காலுக்கு மட்டும் தான் அடிக்கும்னு சொல்லியிருக்கு. ஸோ இவ்வளவுதான் கைஸ், ஏசியோட ஹேர் ஃப்ளோ டைரக்ஷனை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் கைஸ் எனக்கு மேனுவலா ஏசியை செட் பண்ண வராதுன்னு அப்படி நீங்க சொன்னீங்கன்னாக்கா ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. இங்க ஆட்டோன்னு ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஏசி அதுவாகவே டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கும், ஃபேன் ஸ்பீடை செட் பண்ணிக்கும் அண்ட் ஹேர் ஃப்ளோ டைரக்ஷனையும் செட் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி தானாக செட் பண்ணிக்கும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா மேல ரூஃப்ல ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலுக்கு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் தான் கேபினுக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் பண்ணாலே போதும், இந்த சென்சார் கேபினுக்குள்ள எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபினுக்குள்ள வெப்பம் அதிகமாக இருந்தா ஏசியோட கூலிங் அதிகரிக்க செய்யும் அண்ட் ஃபேன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஏசியோட ஹேர் ஃப்ளோ எந்த டைரக்ஷன்ல அடிக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே செட் பண்ணிக்கும். இல்ல கேபினுக்குள்ள குளிர் அதிகமாக இருக்கு ஜில்லுன்னு இருக்குனாக்கா இந்த சென்சார் அதை சென்ஸ் பண்ணிட்டு ஹீட்டரை ஆன் பண்ணி விட்டுரும் அண்ட் எந்த அளவுக்கு ஃபேன் ஸ்பீடை செட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபேன் ஸ்பீடை செட் பண்ணி விட்டுரும் அண்ட் ஹேர் ஃப்ளோ எந்த டைரக்ஷன்ல அடிக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே தானா செட் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது. அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. அண்ட் உங்களுடைய மொபைல் வயர்லெஸ் சார்ஜரை சப்போர்ட் பண்ணும்னாக்கா நீங்க அக்சசரிஸ் மூலமாக வயர்லெஸ் சார்ஜரை இங்க ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம நிசான் உங்களுக்கு டெக் பேக்னு ஒன்று ஆஃபர் பண்றாங்க. அந்த டெக் பேக்ல பார்த்தீங்கன்னாக்கா 6 அமேசிங்கான கூல் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா வயர்லெஸ் சார்ஜர், எல்இடி ஸ்கஃப்லைட், ஹேர் பியூரிஃபையர், பெடல் லேம்ப், ஜேபிஎல்ல ஹை எண்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஆம்பியன்ட் மோட் லைட்டிங் போன்ற 6 அமேசிங்கான ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு டெக் பேக்கில் கிடைக்கும். அண்ட் இங்க ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. சரௌண்டிங்ல குரோம் யூசேஜஸும் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட் கிடைக்கும். அதுக்கு கீழே யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துல ஒரு ஸ்பேஸும் இருக்கு. அண்ட் இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட்ங்கிறதுனால இங்க 5 ஸ்பீட் மேனுவல் கியர் லிவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கியருக்கும் ரிவர்ஸ் கியருக்கும் நடுவுல சேஃப்டி லாக் ஒன்று இருக்கு. அண்ட் இந்த கியர் லிவர்ல பியானோ பிளாக் ஃபினிஷோட சில்வர் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கியர் லிவரை சுத்தி லெதர் ராப்பிங்கும் பண்ணிருக்காங்க வித் ஒயிட் கலர் ஸ்டிச்சிங்ஸோட. அண்ட் இதுவே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வேரியன்டாக இருந்தா உங்களுக்கு இங்க டர்போ சிவிடி கியர் பாக்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த சிவிடில புதுசா ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க நிசான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானிக். ஸோ இந்த எக்ஸ்ட்ரானிக் டெக்னாலஜி மூலியமாக உங்களுக்கு அதிகப்படியான மைலேஜும் இன்ஜின்ல ரீஃபைன் பவர் டெலிவரியும் அண்ட் ஸ்மூத்தான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த சிவிடி கியர் பாக்ஸ்ல 5 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா பார்க்கிங் மோட், ரிவர்ஸ் மோட், நியூட்ரல் மோட், டிரைவ் மோட் அண்ட் லோ மோட். ஸோ இந்த பார்க்கிங் மோட், ரிவர்ஸ் மோட், நியூட்ரல் மோட், டிரைவ் மோட் பத்தி பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த எல் மோட் அதாவது இந்த லோ மோட் பத்தி சில பேருக்கு தான் தெரியும். ஸோ இந்த லோ மோடுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா லோவஸ்ட் கியர். அதாவது இந்த லோ மோட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் இல்லைனாக்கா செகண்ட் கியர்ல தான் வண்டி ஓடும். அண்ட் இந்த லோ மோட நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹில் டிரைவ் பண்றீங்க இல்லைனாக்கா ஒரு ஸ்லோப்ல நீங்க வண்டியை ஏத்துறீங்கனாக்கா அப்போ அதிகப்படியான பவர் அண்ட் டார்க் உங்களுக்கு வேணும். அப்போ அதிகப்படியான பவர் அண்ட் டார்க் காருக்கு வேணுங்கிற பட்சத்துல நீங்க இந்த லோ மோட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்கு. இந்த ஹேண்ட் பிரேக்லயும் லெதர் யூசேஜஸ் பண்ணிருக்காங்க வித் ஒயிட் கலர் ஸ்டிச்சிங்ஸோட. அண்ட் இந்த ஹேண்ட் பிரேக்கோட பட்டன் பாத்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ்ல இருக்கு. அண்ட் சென்ட்ரல் கன்சோல்ல 2 கப் ஹோல்டர்ஸ் கிடைக்கும் ஃபார் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்காக. அண்ட் இங்க டேஷ்போர்ட்ல கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு க்ளோ பாக்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டீப்பான ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க நிசான். அண்ட் கோ பேசஞ்சர் சைட் டோர்லயும் சில்வர் கலர்ட் இன்னர் டோர் ஓபனர், ஃபேப்ரிக் ஆம்ரெஸ்ட், யூட்டிலிட்டி ஸ்பேஸ், பவர் விண்டோ பட்டன், சில்வர் கலர்ட் எலமெண்ட், 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் பக்கத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் அண்ட் அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அண்ட் இங்க கோ பேசஞ்சருக்கு
கிடைக்கிற லெக் ரூம் பாருங்க. ஈவன் நீங்க 6 ஃபீட் பர்சனாக இருந்தாலும் நல்ல லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கிடைக்கும். அண்ட் கைஸ் டிரைவருக்கும் சரி கோ பேசஞ்சருக்கும் சரி சீட்ல லம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில். அண்ட் சீட்டோட டிசைன் பேட்டர்ன் பாருங்க நல்ல கிறிஸ்மா லுக் தருது. கிறிஸ்மா மீன்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் சீட்டோட குஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்கிறதுனால லாங் ஜெர்னிஸ் ஈஸியாக போக முடியும். அண்ட் பேக் போஸ்டர்லையும் உங்களுக்கு லம்பர் சப்போர்ட் இருக்கு. ஸோ இதனால வண்டி கார்னரிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்கும், பாடி ரோல் ஆகாது. அண்ட் இங்கேயும் அந்த கிறிஸ்மா லுக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் ரெண்டு முக்கியமான விஷயம், ஆல்ரோ சீட்ஸ்க்கும் இங்க அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இரண்டாவது ஃப்ரண்ட் ரெண்டு சீட்ஸ்க்கும் இடையில 700 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால டிரைவருக்கும் அண்ட் கோ பேசஞ்சருக்கும் ஒரு ஸ்பேசியஸ் ஃபீல் தரும். அண்ட் கோ பேசஞ்சர் சேஃப்டிக்காக இங்க எஸ்ஆர்எஸ் ஹேர்பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரைவருக்கும் ஸ்டேரிங் வீல்ல ஒரு எஸ்ஆர்எஸ் ஹேர்பேக் இருக்கு. அண்ட் கோ பேசஞ்சர் கன்வீனியன்ஸ்க்காக இங்க ஒரு கிராப் ஹேண்டல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க சன்ஷேட் வித் வேனிட்டி மிரர் கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ரோக்கு 3 தனித்தனி சுவிட்சஸோட ஹாலஜன் ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலஜன் ரீடிங் லேம்ப்ஸ்ல இருந்து போதுமான அளவுக்கு வெளிச்சம் வரும். அண்ட் இந்த இடத்துல ஒரு மைக் இருக்கு ஃபோன் கால் பேசுறதுக்கு. ஓகே கைஸ், ஓவராலாக இப்போ ஃப்ரண்ட் ரோல கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நாம இப்போ ரியர் ரோல கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் ரோ டோரை ஓப்பன் பண்ணலாம். டோர் ஓப்பன் பண்ணும்போது ஹெவி ஃபீல் தருது, ஏன்னா சைடு இம்பேக்ட் பீம் இங்கே இருக்கு. அண்ட் கைஸ் ரியர் ரோல என்ட்ரி பண்ணுறதுக்கு இங்கே நல்லா இடம் இருக்கு. ஆனால் டிரைவர் சீட் ஃபுல் ரிக்ளைன்ல இருக்கிறதுனால இங்கே லெக் ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் இப்போ அந்த டிரைவர் சீட்டில் இருக்கிற ரிக்ளைனை சரி பண்ணிட்டு வரேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரியர் ரோல நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் ரோ டோர்லையும் பவர் விண்டோஸோடைய ஸ்விட்ச், யூட்டிலிட்டி ஸ்பேஸ், சில்வர் கலர் ட்ரீட்மெண்ட், ஃபேப்ரிக் ஆம்ரெஸ்ட், கீழே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் பக்கத்தில் சின்ன ஸ்பேஸ் அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அண்ட் பின்னாடி 2 டோர்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது சைல்டு சேஃப்டி லாக்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ரோல பெஞ்ச் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்ல உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸும் கிடைக்கும். அண்ட் இங்க ஒரு சின்ன ஸ்பேஸும் இருக்கு. அண்ட் செகண்ட் ரோ பேசஞ்சர் வசதிக்காக ரியர் ரோலையும் உங்களுக்கு 2 ஏசி வென்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஏசி வென்ட்ஸ்க்கு கீழே ஒரு நாப் இருக்கு. இந்த நாப்பை நீங்க யூஸ் பண்ணி இந்த ரியர் ஏசியை ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அண்ட் கீழே மொபைல் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ரோக்காக ஒரு ஹாலஜன் ரீடிங் லைட்டும் இருக்கு. அண்ட் கைஸ் நீங்க என்ன வீடியோல பார்த்திருப்பீங்க, என்ன மாதிரி ஹைட் உள்ள பர்சன் அண்ட் என்ன மாதிரி ஒரு ஃபேட் உள்ள பர்சன் 3 பேராக இருந்தாலும் தாராளமாக செகண்ட் ரோல உட்கார முடியும். அண்ட் கைஸ் 2 முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரியர் ரோல 2 ஐசோபிக் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் கிடைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில். ஸோ இந்த ஐசோபிக் சைல்ட் சீட் மவுண்ட்ல உங்களுடைய குழந்தைகளை சேஃப்டியாக உட்கார வைங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சீட்டை தனியாக வாங்கி அந்த சீட்டில் உங்களுடைய குழந்தைய உட்கார வச்சு சீட்டை லாக் பண்ணிடுங்க சீட்டோட. ஸோ இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான் கைஸ் உங்களுடைய குழந்தைகளுக்காக. அண்ட் ரெண்டாவது, எல்லா சீட்லையும் உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் ஃப்ரண்ட் ரோல மட்டும் டிரைவருக்கும் அண்ட் கோ பேசஞ்சருக்கும் ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட் கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்டீரியர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோல கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாம இந்த வண்டியோடைய பூட் ஸ்பேஸ் பத்தி பார்ப்போம். இந்த பூட் டோரை ஓபன் பண்றதுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பட்டன் இங்க கொடுத்துருக்காங்க. அதை பிரஸ் பண்ணாதான் பூட் டோர் ஓபன் பண்ண முடியும். அண்ட் இங்க பார்த்தோம்னா 336 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். நல்ல ஸ்கொயர் டைப்ல பூட் ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் ஹூக் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சின்ன சின்ன கேரி பேக்ஸ் இல்லை சின்ன பொருட்களை மாட்டிக்க முடியும். அண்ட் இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பூட் லேம்பும் இருக்கு. ஸோ நைட் டைமில் பூட்டை அசஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மேட்டிக் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் வீல் டயர் இருக்கு. அண்ட் இந்த ஸ்பேர் வீல் டயருடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 185/65 செக்ஷன் 15 இன்ச் டியூப்லெஸ் வித் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ரியர் பார்சல் ட்ரே ஃபியூச்சரும் இருக்கு. இந்த ரியர் பார்சல் ட்ரே மேலே சின்ன சின்ன பொருட்களை நீங்கள் வச்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரியர் பார்சல் ட்ரேவை நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க பார்சல் ட்ரே கரெக்டாச்சு. சோ அதோட வியூ தான் இது. அண்ட் கைஸ் இந்த பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு பத்தல, கார்ல 2 பேர் தான் போக போறீங்கனாக்கா இந்த செகண்ட் ரோ சீட்ஸை நீங்க ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். இந்த நாபை இழுத்து தள்ளுனா போதும் 60:40 ஸ்பிளிட் ஃபோல்ட் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் அதிகரிச்சிருக்கு. டோட்டலா இப்போ பூட் ஸ்பேஸ் 690 லிட்டர்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த பூட் ஸ்பேஸும் எனக்கு பத்தல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மேல ரூஃப்ல லக்கேஜ் கேரியரும் பிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேல ரூஃப்ல எவ்வளவு லோட் ஏத்தலாம் பாத்தீங்கன்னா 50 கிலோகிராம். அண்ட் கைஸ் இப்போ நம்ம இந்த வண்டியுடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த வண்டியில 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். முதலாவது இன்ஜின் டைப் பாத்தீங்கன்னா SOHC 3 சிலிண்டர் அண்ட் 4 வாட்ஸ் பெர் சிலிண்டரோட B4V 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மென்ட் 999 cc. அண்ட் இந்த இன்ஜினுடைய மேக்ஸ் பவர் பாத்தீங்கன்னா 71.2 bhp at 6250 rpm ல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் மேக்ஸிமம் டார்க் 96 நியூட்டன் மீட்டர் at 3500 rpm ல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த இன்ஜினுடைய டிரான்ஸ்மிஷன் டைப் பாத்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெண்டாவது
இன்ஜின் டைப் பார்த்தோம்னாக்கா SOHC 3 சிலிண்டர் அண்ட் 4 வாட்ஸ் பெர் சிலிண்டரோட HRAO 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் 999 cc அண்ட் இந்த இன்ஜினுடைய மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 98.63 bhp at 5000 rpm ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் மேக்ஸ் டார்க் 160 நியூட்டன் மீட்டர் at 2800 to 3600 rpm ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த இன்ஜினுடைய டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மூன்றாவது இன்ஜின் டைப் பார்த்தோம்னாக்கா சேம் அதே தான் SOHC 3 சிலிண்டர் அண்ட் 4 வாட்ஸ் பெர் சிலிண்டரோட HRAO 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் 999 cc அண்ட் இந்த இன்ஜினுடைய மேக்ஸ் பவர் பார்த்தோம்னாக்கா 98.63 bhp at 4000 rpm ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் மேக்ஸ் டார்க் 152 நியூட்டன் மீட்டர் at 2200 to 4400 rpm ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த இன்ஜினுடைய டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக் எக்ஸ்ட்ரானிக் CVT கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 3 இன்ஜின்ஸோட ARAI சர்டிஃபிகேட் இப்போ டிஸ்பிளேல ஷோ ஆகும். அதை நீங்க பவுஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கைஸ் இப்போ நம்ம இந்த வண்டியில கிடைக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம். டோல் டோன் வேரியன்ட்ல உங்களுக்கு 4 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா ரெட் அண்ட் பிளாக், ஒயிட் அண்ட் பிளாக், பிரவுன் அண்ட் பிளாக் அண்ட் ப்ளூ அண்ட் ஒயிட். அண்ட் மற்ற வேரியன்ட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா சில்வர், பிரவுன், பிளாக் அண்ட் ஒயிட். அண்ட் கைஸ் இந்த வண்டியை உருவாக்கிய சீஃப் வெஹிக்கல் இன்ஜினியரான நொபுயுகி காவை 3 முக்கியமான கீவேர்ட் சொல்லியிருக்கிறாரு நான் சொன்னல. அதுல முதலாவது கீவேர்டுக்கான தாட்ஃபுல் பேக்கேஜிங்கான மீனிங் இதுதான். அதாவது இந்த வண்டியோட எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி பார்க்கறதுக்கு அவ்வளோ குவாலிட்டியாகவும் லுக்காகவும் அல்ட்ரா ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சேஃப்டிலையும் எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ அதனால தான் நொபுயுகி காவை அந்த ஃபர்ஸ்ட் கீவேர்டான தாட்ஃபுல் பேக்கேஜிங் சொல்லியிருக்கிறாரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வண்டியோடைய ஃபுல் டீடைல் ரிவ்யூவும் பார்த்துட்டோம். ஸோ நான் ஏதாச்சும் டீடைல்ஸ் சொல்லாமல் இருந்திருந்தா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே கைஸ், ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ட் கைஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.